சொல்லி சொல்லி வளர்த்த எம் மூதாதையர் வாழ்ந்த இம்மண்ணை பிழைப்புக்காக வந்த ஒருவன் ஆட்சி செய்வதை கண்டு எழுந்த கோபத்தி அவன் என் முன்னே வரும்போதும் என்னை நோக்கி கட்டளையிடும் போதும் ராவணனின் 10 தலையாக என் பின்னிருந்து அவனை பார்த்தது என்றால் அதுதான் ஒவ்வொரு இந்தியனினுடைய பார்வையிலும் இருந்த கர்வம். சுபாஷ் சந்திர போஸ் ஒரு முறை ஹிட்லரை சந்திக்க ஜெர்மனிக்கு செல்கிறார். ஹிட்லருக்கு அதிக ஆபத்து இருப்பதால் அங்குள்ள எல்லோருமே ஹிட்லரை போல வேடம் அணிந்திருக்கின்றனர். சுபாஷ் சந்திர போஸ் ஹிட்லரின் அரண்மனைக்கு சென்று அருகிலே இருக்கக்கூடிய ஒரு நாற்காலியில் வேடிக்கை பார்த்தபடி உட்கார்ந்து இருக்கிறார். அங்கிருந்து ஒரு ஹிட்லர் வருகிறான். சொல்லுங்க என்ன அப்படின்னு கேட்கும் போது, நான் ஹிட்லரை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு சுபாஷ் சந்திர போஸ். அவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருங்க நான் வர சொல்றேன்னு சொல்லிட்டு போறான். எல்லாரும் வந்து பார்த்துட்டு போறாங்க. சிறிது நேரம் கழித்து ஒருத்தர் வராரு. வந்து சுபாஷ் சந்திர போஸினுடைய தோள் மேல கைய வச்சு சொல்லுங்க அப்படிங்கிறாரு. வாங்க ஹிட்லர், உங்க கூட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்றாரு. அவர் வந்து தன்னோட தலையில இருந்த தொப்பியை கலட்டி கையில வச்சுக்கிட்டு, எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இது வரைக்கும் நான் உங்களை நேர்ல சந்திச்சது இல்லை, உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நீங்களும் என்ன நேர்ல சந்திச்சதில்லை, ஆனா நான் தான் ஹிட்லருங்கிறத நீங்க எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்கிறாரு. சுபாஷ் சந்திர போஸ் அவரோட கையை பிடிச்சி அழைச்சிக்கிட்டு போகிறாரு. அப்ப கையை தட்டுறாரு. எல்லாரும் பாக்குறாங்க. இங்க பாருங்க, நான் தான் இந்தியாவில இருந்த சுபாஷ் சந்திர போஸ் வந்திருக்கேன். என்னோட தோள் மேல கைய வச்சு பேசுற தைரியம் ஹிட்லரை தவிர வேற எவனுக்கு இருக்குன்னு கேட்டாரு. இப்படிப்பட்ட கர்வம் வேற எவனுக்கு வரும் சொல்லுங்க? தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்பது உண்மைதான். மற்ற சுதந்திர போராட்ட வீரர்களில் இருந்து ஒரு மாறுபட்ட சுதந்திர போராட்ட வீரன் என்றால் அது என் பாட்டன் எட்டயபுரத்து எழுச்சிகவை என்று நானே கர்வத்தோடு கூறுவேன். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று பாடுகிறான். சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே எப்படியும் என் நாடு சுதந்திரம் அடைந்து விடுன்ற கர்வம் அன்று அவனிடம் இருந்ததல்லவா? என் பாட்டன் பாரதி ஒரு இடத்துக்கு சாப்பிட போறான். அப்ப போகும்போது உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது, வீர பலகாரம் வாங்கிட்டு வான்னு சொல்றாரு. வீர பலகாரமா? அது என்ன வீர பலகாரம்னு அவன் கேட்கிறான். கடிச்சா அப்படி கறக்கு புறக்குன்னு சத்தம் வரலடா, அதுதான்டா வீர பலகாரம்னு சொல்றாரு. இப்படி சாப்பிடக்கூட உணவில் கூட வார்த்தைகள் கர்வமாக வருகிறது என்றால் அது என் பாட்டன் பாரதியின் வார்த்தையில் தான் வரும். ஆங்கிலேயன் கேட்கிறான், எந்த தைரியத்துல எல்லாம் போராட வந்திருக்க அப்படின்னு மக்களை பார்த்து கேட்கிறான். எங்க மக்கள் சொல்றாங்க, பாட்டில் புரட்சி செய்த பாரதி, பொருளாதாரத்தில் புரட்சி செய்த வ.உ.சி., இந்திய எல்லையில் களமாடிய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், மக்களின் சக்திக்கு காந்திஜி, இத்தனை பேர் இருக்கிறார்கள், இதை விட எங்களுக்கு என்னடா வேணும் தைரியத்துக்கு அப்படின்னு கேட்டபோது அவர்களிடம் தெரிந்தது அந்த கர்வம் தானே. திருப்பூர் குமரன் கொடிகாத்த குமரனாய் மாறினான், கொடியை உயிராக சுமந்ததனால். இன்று திருப்பூர் குமரன் இல்லை என்று நினைப்பவர்களுக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன். ஆகஸ்ட் 15 அன்று நெஞ்சிலே கொடியை குத்தி கொண்டு கர்வத்தோடு உலா வருகின்ற எல்லா இந்தியனும் திருப்பூர் குமரன் தான் என்று நானே கர்வத்தோடு கூறுவேன். முதலாக ஆங்கிலேயனை எதிர்த்து போராடிய அழகு முத்துக்கோனை பீரங்கியின் முன்பு நிறுத்தி வரி செலுத்த வேண்டும் என்று வற்புறுத்துகிறான் ஆங்கிலேயன். நீ மன்னிப்பு கேட்டால் உன் உயிராவது மிஞ்சமடா என்கின்றான். உன்னிடம் மன்னிப்பு கேட்பதை விட நான் மாண்டு விடுவேனடா என்று நினைத்து மன்னிப்பு கேட்க மறுக்கிறார் அழகு முத்துக்கோன். தான் சாகம் தருவாயில் இருந்த போதிலும் ஆங்கிலேயனின் முன்பு தன் உயிரை துச்சமென நினைத்து மண்டியிட மறுத்த மாவீரன் அழகு முத்துக்கோனினுடைய கர்வம் அங்கு உயர்ந்து நிற்கிறது அல்லவா? அதான் சுதந்திரம் அடைந்த ஆண்டுகள் கடந்தனவே, இன்னும் ஏன் பழைய புராணம் என கூறி அடுத்தவர் சுதந்திரத்தை பறிக்கும் எண்ணம் மனதளவில் இருந்தாலும் இந்த வார்த்தைகள் பசுமரத்தாணியாய் பதியட்டும். என் நாடு சாதாரணமாக பெறவில்லை இந்த சுதந்திரத்தை. இச்சுதந்திர காற்றை சுவாசிக்கும் ஒவ்வொருவருக்கும் சுதந்திரத்திற்காக எத்தனையோ உயிர்கள் சிந்திய தியாகமும் நம் கண் முன்னே தினம் தினம் வர வேண்டும். இது இந்திய நாடு, இது இந்திய நாடு, பாரினில் மிகுந்த கர்வம் கொண்டது. எச்சரிக்கையாக இருங்கள் தோழர்களே, எப்போது வேண்டுமானாலும் கர்வம் தெரிக்கும். ஜாக்கிரதை. நன்றி.